ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டுக்கு உண்டான புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய நிலை, அப்புறம் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு, அப்புறம் கோச்சாரத்துடைய நிலை, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 95% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2025 ஆண்டு என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், தனுசு ராசி, புதன்கிழமை பிரதமை தேதியில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் நிறைய நல்ல மாற்றங்கள் தான். இந்த 2025 ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் என்னுடைய அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த கடக ராசிக்கு நான் ஒரு டேட் சொல்கிறேன். அதாவது 29/3/2025 இந்த வருஷம் இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிகிறது. இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு காணா போயிடும். இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுடைய புது சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே 7.5 சனி, அதாவது 7.5 வருஷம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அந்த கஷ்டத்தை அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்தில் கொடுத்துருவாரு. கடகராசிக்காரங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த 2025 கண்டிப்பாக ஷுவராக உங்களுக்கு ஒரு புதிய சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு லைஃப்பை நீங்கள் தேடி போகிறீங்க. புதுசாக ஒரு விஷயங்களை நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டு, எவ்வளோ நிறைய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நிறைய உங்களுக்கு அனுபவம், அதாவது கஷ்டங்கள் இனிமேல் சொல்லக்கூடாது. இந்த கஷ்டம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையவே கடகராசிங்க இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க. இனிமேல் எல்லாமே அனுபவம் தான். இந்த 2 வருஷம் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. இங்கே சனி உங்களுக்கு எங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, அப்போ உங்களுடைய கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்டோடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, செவ்வாய் உங்களோட ராசியிலே இருக்காரு. புதன் 5ஆம் இடத்துக்கும், சூரியன் சந்திரன் ராசி அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துலையும், அஷ்டமத்தில் சனி சுக்கிரன், 9ஆம் இடத்துல ராகு, இதுதான் குரு 11ஆம் இடத்துல இருக்காரு, கேது 3ஆம் இடத்துல இருக்குது. இதுதான் அந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய கிரக நிலை, உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி கிரக நிலை. ஆனால் இது எல்லாமே மாறுது. இந்த அஷ்டமத்து சனி மார்ச் 29ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்புறம் ராகு அஷ்டமத்துக்கு வருது. ஆனால் ராகு அஷ்டமத்துலலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்தில் ராகு வரும்போது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது சூரியன் சந்திரனுக்கு பகை ராகு கேது. அப்போ அஷ்டமத்தில் வரும்போது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம், பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு. ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2025 வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 2ஆம் இடத்துல கேதுவும் வரப்போகுது. ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு காசு பணம் வரப்போகுது. ஆனால் அதே நேரத்தில் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் நீங்கள் வரும். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரினா தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்கள் உங்களுக்கு வருது. குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறாரு. மே மாதத்துக்கு அப்புறம் மே 18ஆம் தேதிக்கு மேலே குரு பேச்சை 12ஆம் இடத்துக்கு வர்றாரு உங்கள் ராசிக்கு. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் தான். ஆனால் அது என்ன விரயம்னா சுப விரயமாக தான் இருக்கும். அப்போ புதுசாக தொழில் தொடங்குறது, தொழிலுக்காக பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். தொழில் மூலிமா நல்ல லாபம், வருமானம், இது எல்லாமே ஈட்டக்கூடிய அமைப்பு. இந்த வருஷம் தொழிலில் நல்ல வருமானம், நிறைய வெற்றி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி உத்தியோக ரீதியாகவே சூப்பராக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான வருஷம். 2028ங்கிறது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி கிடைக்கும். அதான் ராகுவும் அஷ்டமத்தில் வராரா, இதுவும் ரொம்ப சூப்பர். அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம், அதே மாதிரி ராகு 9ஆம் இடத்துலேருந்து சில
சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம நிறைய விஷயங்கள் தடைகள் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக மாறப்போகுது. எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. நிறைய நன்மைகள் தான். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து உங்களுக்கு சில விஷயம் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த கிடைச்ச விஷயம் கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ கண்டிப்பாக மாறும். நீங்கள் விரும்பிய துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து வேலை கிடைக்குமா, இந்த அஷ்டம சனியில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். இப்போ புதுசாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பீங்களா, அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனால் 1 மார்க் 2 மார்க்லாம் உங்களுக்கு போயிருக்கும். ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பீங்க. கவலையப்படாதீங்க. உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள்லாம் இந்த 2025 தானாக தேடி வரும். இது சூப்பரான வருஷம். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க. ஒரு நல்ல பதவியில் போய் உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் என்ன அப்படின்னா உள்ளூரில் கிடைக்காது, அது வெளியூரில் தான் கிடைக்கும், அல்லது வெளி மாநிலங்களில் கிடைக்கும். வேலைக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீங்கள் வந்து வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகிறது, அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்து இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு உண்டு. மார்ச்சுக்கு அப்புறம் உங்களோட லைஃபே வந்து அப்படியே வந்து டோட்டலாக தலைகீழாக மாறும். நல்ல மாதிரியாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான். குருவோடைய பார்வை இருக்குது, நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஒரு சிலர்லாம் நல்லா நீங்கள் டெடிக்கேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவல் மார்க்கே எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து படிப்பில் இப்போ நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டோட இன்னும் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா நல்ல ரேங்க் ஹோல்டராக வர முடியும். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும், நிறைய பாராட்டுகள் கிடைக்கும், நிறைய பக்கம் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். அதனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு படிங்க. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தை அதாவது குரு வந்து மார்ச் வரைக்கும், அதாவது 14ஆம் தேதி மே மாதம் அது வரைக்கும் தான் கலத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து குரு பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா மார்ச் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து அஷ்டமத்து சனி முடியுது. அப்போ மீதி 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா திருமணம் தாராளமாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை வந்து கலத்திர ஸ்தானத்துக்கு இல்லை. அதனால் திருமண வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ அல்லது 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், வேறு நல்ல கிரக 7ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தும் போது அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உறுதியாக உண்டு. குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த கேது வந்து நீங்கள் பல முயற்சிகள் போட்டிருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே தடையும் தாமதத்தை ஃபெயிலியர் ஆக்கி விட்டுட்டே இருந்திருக்கும். இப்போ அது வந்து 3ஆம் இடம் வந்து காலி ஆகிடுது, 2ஆம் இடத்துக்கு வருது. அதனால் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து எக்கனாமிக்கெலாம் உங்களுக்கு நிறைய வளர்த்துடுவார். ஆனால் குடும்ப ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணையாக போங்க. இவ்வளோ நாளாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கல்ல, அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இனிமேல் சக்ஸஸ் தான். அதாவது வாக்கு ஸ்தானத்துக்கு வந்து பொதுவாக நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ கேது வந்து வாக்கு ஸ்தானத்துக்கு வரும்போது குடும்பத்தில் அனுசரணையாக பேசுங்க, அக்கறையாக பேசுங்க. இது நிறைய விஷயங்களை மாறும். பொதுவாகவே கடக ராசிக்காரங்க வந்து ஃபேமிலி ஓரியன்டாக தான் நீங்கள் இருப்பீங்க. பொதுவாகவே அப்படி தான் இருப்பீங்க. ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்றுனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் அந்த ஃபேமிலிக்காக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன். உங்களோட பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா கடகராசிக்காரங்க எப்போவுமே உண்மையை நேர்மையை பேசிக்கிட்டே இருப்பீங்க. அது எல்லா நேரத்துலையுமே வந்து நல்லா இருக்காதுங்க. சில டைம் வந்து நம்ம போய் பேசி தான் ஆகணும். மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நம்ம சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உண்மை அப்படிங்கிறது வந்து எல்லா நேரத்துலையும் வந்து இனிக்காது, சில நேரங்களில் வந்து கசக்கும். ஸோ அதனால் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு நான் மோட்டிவேட் பண்ணல, உங்களைய அனுசரணையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சில பொய்கள் பேசுகிறது தவறில்லைன்னு சொல்ல வரேன். கணவன் மனைவியிட இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே சுமூகமாக வந்து மாறிடும். ஏதாவது வந்து பிரச்சனைகள் இவ்வளோ நாளாக இருந்தால் கூட அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
வாக்குஸ்தானம், அதாவது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்குது. அப்புறம் வந்து சனி வந்து அஷ்டமத்திலேருந்து போயிட்டார், அது ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். ஆனால் பாக்கியஸ்தானத்துலேருந்து அவருடைய 10ஆம் பார்வை எங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வருது. அதனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் சண்டை போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பொதுவாக நீங்கள் போடலைன்னா கூட என்ன செய்யுங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க பேசுகிறாங்க, அதாவது நமக்கு நம்மளுடைய ஜாதக வீக்காக இருக்கும்போது நம்ம அமைதியாக இருந்தால் கூட நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேவை. அது நமக்காக இல்லைனாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்காக. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதை தான் நான் அழுத்தி சொல்லுவேன். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வரும். உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சாதகமாக வரும். அதே மாதிரி கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான். எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் வந்துடும். கடன் பிரச்சனையிலேருந்து இந்த 2025 வந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். ஒரு பெரிய சோர்ஸ் கிடைக்கும். அது மூலிமா கடனை ஃபுல்லாக அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் லோன் போடலாமான்னு கேட்டால் தாராளமாக போடலாம். பட் ஆனால் கடன் வாங்கும்போது உங்களுடைய வருமானத்துலேருந்து 30%, 100 ரூபா உங்கள் வருமானம்னா 30 ரூபா தான் நீங்கள் லோன் போடணும். அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி குருவாக போகிறாரு. அந்த குரு வந்து எப்போவுமே வளர்த்து விடுவார். அதனால் கவனம். ஏன் அப்படின்னா குருவோடைய பார்வை 12லேருந்து 6 பார்க்குதுங்க. 6ங்கும் போது அப்போ கடன்னா பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கலாம், அது தவறே கிடையாது. அதே மாதிரி கடன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் குரு கொடுப்பாரு. அதனால் அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாகவே வந்து இதுலேருந்து மன உளைச்சல்கள் இருக்கும். இந்த வருஷம் அது கண்டிப்பாக தீர்ந்துடும். நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு கடனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அது அத்தனையுமே அந்த பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாம போயிடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், அதாவது உயிர் சொத்துக்கள் இருந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் தான். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க. 4ஆம் இடத்த பதவி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம், லக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ ரொம்ப நாளாகவே நீங்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இரவு பகல் பாராமல் அரசியல்வாதிகள் வந்து கடகராசியில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. பட் ஆனால் அதுக்குண்டான பலாபலன்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. 2025 சரி 2026 சரி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், மக்களுடைய சப்போர்ட்டு, பெரிய ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும். தலைமையிடத்தில் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் வரும். திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இந்த இதில் நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருவாங்க. பெரிய சப்போர்ட் கிடைக்கும், மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு வளர்ச்சி. அரசியலில் வந்து ஒரு பெரிய பதவி தானாக தேடி வரும். அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக கண்டிப்பாக அமையும். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரானது. நிறைய நெருக்கடிகள், அவமானங்கள், தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டுகள் இதெல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு மாற்றங்கள். அரசாங்க துறையில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க வந்து நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கெல்லாமே இருந்து இப்போ வந்து பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு இடம் மாறுதல்கள். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிட மாட்டோமான்னு இது நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் சூப்பர். உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபாரினில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு 12ஆம் இடத்துல இருக்கனால. அதே மாதிரி உங்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உடல் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக பார்த்துருங்க. குரு 6ஆம் இடத்துக்கு இருக்காருங்க. குரு வந்து 6ஆம் இடத்தை தன்னோட சுய வீட்டை பார்க்குறாரு. அதாவது உங்களுக்கு வந்து இந்த 2025ஆம் ஆண்டு வந்து எக்கனாமிக்கல் ரீதியாக பயங்கரமான வளர்ச்சி தான். நான் இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நிறைய மாற்றங்கள் வரும் எக்கனாமிக்கல் ரீதியாக. ஆனால் ஹெல்த் ரீதியாக பயங்கரமான அது வந்து இந்த அஷ்டமத்து சனி வந்து மன உளைச்சல்னால உடலும் பாதிக்கப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனடியாக பார்த்துக்கங்க. குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை வளர்த்து விடுறது தான் அவருடைய வேலை. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து விட்டுட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள்.
வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்து கண்டம் நிகழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. காலபைரவரை பிடிச்சிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய கண்டங்கள் ஏற்படுத்தாமல் காப்பாற்றும். அதே நேரத்தில் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குன்னா அது சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அஷ்டம ஸ்தானம்ங்கும்போது ஒரு உயில் சொத்துக்கள், உழைக்காத வருமானம், நிறைய பேருக்கு வந்து அரசாங்கத்துறையோ அல்லது அரசியலோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பினாமி சொத்துக்கள் உண்டான விஷயங்கள் வருது. திடீர்னு வேறு யாராவது பெரிய ஆள் வந்து ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை காமிக்க முடியாதுலாம் உங்கள் பேரில் சொத்து எழுத வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு வந்து எக்கனாமிக்கல் ரீதியாக நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கிறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக நீங்கள் அடக்கி வச்சுருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் செயல்படுத்துங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸாக கொடுக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் ஆதரவுகள் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ஆதரவுகள் அமோகமாக கிடைக்கும். உங்களே புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணவன், பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களை வந்து உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து பாராட்டி அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்குறதுக்கு உண்டான, ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குது, வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். தாய் வழி சொத்துக்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. தாய் வழி சொத்துக்கள் இவ்வளோ நாளாக ப்ராப்ளமில் இருந்தால் அது எல்லாமே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி வந்து தந்தை வழி சொத்துக்களில் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்கு தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸாக தான் ஆகும். நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள்லாம் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.